நம் பூமிக்கு மேலே சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் நம் பூமியை சுற்றி கொண்டே இந்த ஆழ்ந்த பிரபஞ்சத்தை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறது ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இதுவரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்ம பொருளை கண்டுபிடித்துள்ளது ஹப்பிள் டெலஸ்கோப். அப்படி என்னதான் கண்டுபிடிச்சிருக்கு வாங்க பார்க்கலாம். சுமாராக நம் பூமியிலிருந்து 14 மில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் இந்த விசித்திரமான பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது சரியாக மெசியர் 94 என்ற ஸ்பைரல் ஷேப் கேலக்சிக்கு அருகில் தான் இந்த பொருளை ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கண்டுபிடித்துள்ளது. சரி வாங்க, நாம 14 மில்லியன் ஒளியாண்டு தூரத்திற்கு பயணம் செய்யலாம். இந்த பயணத்துக்கு முன்னாடி நாம ஒரு பயணம் செய்ய போறோம். எங்கன்னா ஆந்திரா ஸ்ரீஹரிகோட்டா. வரும் 12ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இந்தியா PSLV C-62 ராக்கெட்டை வரும் 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் விண்வெளிக்கு அனுப்புகின்றது. இதை நேரடியாக பார்ப்பதற்கு சென்னையிலிருந்து காலை 6 மணிக்கு AC பஸ்ஸில் உங்களை அழைத்து செல்ல போகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் மதியம் 3 அல்லது 4 மணிக்குள் சென்னைக்கு மீண்டும் கொண்டு வந்து உங்களை விடுவோம். வெறும் 20 சீட்ஸ் மீதம் உள்ளது. உடனடியாக முந்துங்கள். இப்போது நாம் சுமார் 14 மில்லியன் ஒளியாண்டு தூரத்திற்கு வந்துவிட்டோம். கற்பனையான பயணத்தில் இந்த இடத்தில் தான் அந்த மர்ம பொருள், அதாவது மர்ம பொருள் என்று அழைக்கப்படும் கிளவுட் 9 என்று சொல்லப்படும் ஒரு கேஸ் கிளவுட்ஸ் இருக்கும் ஒரு ஃபெயில்டு கேலக்சியை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த மர்ம பொருளால் ஆன கிளவுட் 9 என்று சொல்லப்படும் இந்த கேலக்சி நட்சத்திரங்களை உருவாக்க முடியாமல் செயலிழந்து போன ஒரு கேலக்சி என்றும் நாம் சொல்லலாம். இந்த ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகளுக்கு கிடைத்த நன்மை என்னவென்றால், டார்க் மேட்டர் பற்றி இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அது என்ன டார்க் மேட்டர்? இந்த பேரண்டத்தில் அதிகமாக இருப்பது டார்க் மேட்டர் என்று சொல்லப்படும் மர்ம பொருள் தான், கரும் பொருள். இந்த டார்க் மேட்டர் கரும் பொருளை புரிந்து கொள்வது சாதாரணமில்லை. ஏனென்றால் மற்ற அனைத்தும், அதாவது ஒரு நட்சத்திரமோ ஒரு கேலக்சியோ ஒரு நெபுலாவோ, நாம் அவற்றை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். காரணம், அவை ஒவ்வொன்றும் லைட்டை எமிட் செய்கின்றது. அதாவது ஒரு நெபுலா இருக்கிறது என்றால் அந்த நெபுலாவில் ஒரு நட்சத்திரம் உருவாகும். அந்த நட்சத்திரம் உருவாகும் போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மாலிகுலர் கேஸ் கிளவுட்ஸ் நாம் புரிந்து கொள்ளலாம், அதில் என்ன வகையான மூலக்கூறுகள் இருக்கிறது என்று. ஆனால் இந்த மர்ம பொருள் டார்க் மேட்டரை அப்படி புரிந்து கொள்ள முடியாது. காரணம், அவை லைட்டை எமிட் செய்யவில்லை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமை வெளியிடுவதில்லை. நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் சுமார் 85% பொருள் அனைத்துமே டார்க் மேட்டர் தான். இதுவரை நாம் புரிந்து கொள்ளாதது. இந்த டார்க் மேட்டருக்கும் இந்த புதியதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கிளவுட் 9 என்ற ஃபெயில்டு கேலக்சிக்கும் என்ன சம்பந்தம், இந்த ஆராய்ச்சியில் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்கலாம். நிச்சயமாக இருக்கிறது. இந்த கிளவுட் 9 கேலக்சியில் டார்க் மேட்டர்கள் பற்றிய ஆராய்ச்சியில் நமக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது புதியதாக கண்டுபிடிக்க. அதாவது இந்த கிளவுட் 9 கேலக்சியில் டார்க் மேட்டர் ஆதிக்கம் செலுத்துகிறது, டாமினேட் செய்கின்றது என்பதை விஞ்ஞானிகள் முதல் கட்டத்தில் கண்டுபிடித்துள்ளார்கள். ஒரு நட்சத்திரம் உருவாக வேண்டும் என்றால் அந்த இடத்தில் மாலிகுலர் கேஸ் கிளவுட்ஸ் இருக்க வேண்டும். அப்படி அதிகமான பொருட்கள், கேஸ் பொருட்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த இடத்தில் ஈர்ப்பு விசையால் ஒரு நட்சத்திரம் உருவாகும். இது போலதான். ஆனால் இந்த கிளவுட் 9இல் அது போன்று எதுவுமே நடக்கவில்லை. அந்த இடத்தில் நட்சத்திரங்களே இல்லை. அப்படி என்றால் இது செயலிழந்து போன ஒரு கேலக்சியாக இருக்க வேண்டும், அல்லது நட்சத்திரங்களை உருவாக்க முடியாமல் போதுமான மேட்டர்ஸ், அதாவது கேஸ் கிளவுட்ஸ் இல்லாத இடமாக இருக்க வேண்டும். அதனால் தான் அந்த இடத்தில் நட்சத்திரங்கள் இல்லை. தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் a failed galaxy. இதுதான் ஹப்பிள் டெலஸ்கோப் எடுத்த ஃப்ரேமில் தான் அந்த டார்க் கிளவுட் 9 என்று சொல்லப்படும் இடம் இருக்கின்றது. கிளவுட் 9 மில்கி வேவை விட மிக மிக சிறியது. அதிக அடர்த்தியாகவும் மிகவும் கோள வடிவமாகவும் இருப்பதால் தான், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருப்பதால் தான் அது மற்ற ஹைட்ரஜன் மேகங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட இடமாக தெரிகிறது. அதன் மையப்பகுதி சென்ட்ரல் ரீஜியன் ஹைட்ரஜனால் ஆனது மற்றும் சுமார் 4900 ஒளியாண்டுகள் அகலம் கொண்டது. இதன் நிறை சூரியனை விட சுமார் 1 மில்லியன் மடங்கு அதிகமாக இருக்கும் என்றும் முதலில் கண்டுபிடித்துள்ளார்கள். இருந்தாலும் கிளவுட் 9இன் இந்த மர்ம பொருள் சுமார் 5 பில்லியன் சூரிய நிறைகளை இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கிளவுட் 9 கேலக்சியில் இருக்கக்கூடிய வாயுக்கள் நம் சூரியனை போன்று 5 பில்லியன் மடங்கிற்கு அதிகமான நிறையுள்ள ஹைட்ரஜன் வாயுக்களை வைத்திருந்தால் மட்டுமே அந்த இடத்தில் நட்சத்திரங்களை உருவாக்க முடியும்.
ஆனால் அந்த இடத்தில் அப்படி இருப்பதாக முதல் கட்ட ஆராய்ச்சியில் தெரியவில்லை என்கிறார்கள் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் இப்போது ஹாப்பியாக இருக்கிறார்கள். காரணம், அந்த இடத்தை ஆராய்ச்சி செய்யும் போது, அதாவது Cloud 9 ஆராய்ச்சி செய்யும் போது டார்க் மேட்டர் பற்றிய இன்னும் பல புதிய தகவல்கள் கிடைக்கும் என்பதால் தான் அந்த இடத்தை பற்றி ஆராய்ச்சிகள் இன்னும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த இடத்தில் மர்ம பொருள் டார்க் மேட்டர் பற்றிய பல ஆராய்ச்சிகள், அதன் மூலம் நமக்கு ஏதாவது புதிய தகவல்கள் கிடைக்கிறதா என்று. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.